தோல்வி பயத்துல இருக்கிற ஸ்டாலின் ஓட்டே இல்லாத லெட்டர் பேடு கட்சிகளை எல்லாம் கூட்டணியில சேர்த்து கொண்டு இருக்கிறாரு. ஏற்கனவே கூட்டணியில இருப்பவர்கள் கூடுதல் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால திமுகவால கூடுதல் இடங்கள்ல போட்டியிட முடியாத சூழல் உருவாகி இருக்கு. 140 தொகுதிகளில் தான் திமுகவால போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில திமுகவில் இருக்க அப்பாக்களும் மகன்களும் தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் சீட் கொடுக்க வேண்டும்னு ஸ்டாலினை நெருக்கிறாங்களாம். அது சரி, தனது மகனுக்கு ஸ்டாலின் உயர்ந்த பதவி கொடுத்த போது மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தானே. அதற்கு கைமாறாக சீட் கேட்பதில் என்ன தவறு இருக்கு? மன்னராட்சி நடத்திய திமுகவில் மகன்களுக்கு சீட் கேட்டு மல்லு கட்டும் சீனியர்கள் யார் யார் என்பதையும், ஏற்கனவே வாரிசு என்கிற ஒரே காரணத்திற்காக பதவிகளை பெற்றவர்கள் குறித்தும் பார்க்கலாம். கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆனாரு. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனாரு. கருணாநிதியின் மகள் கனிமொழி எம்பி ஆனாரு. கருணாநிதி மைத்துனரின் மகன் தயாநிதி மாறன் எம்பி ஆனாரு. பொய்யாமொழியின் மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் ஆனாரு. NVN சோமு அவர்களின் மகள் கனிமொழி சோமு எம்பி ஆனாரு. தங்கப்பாண்டியன் மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி ஆனாரு. அதே தங்கப்பாண்டியன் மகன் தங்கம் தென்னரசு அமைச்சர் ஆனாரு. துரைமுருகன் மகன் கதிரானந்த் எம்பி ஆனாரு. TR பாலு மகன் TRB ராஜா அமைச்சர் ஆனாரு. பெரியசாமி மகன் செந்தில்குமார் MLA ஆனாரு. ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி MP ஆனாரு. அமைச்சர் நேரு மகன் அருண் நேரு MP ஆனாரு. பி துரைராஜின் குடும்ப உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் MP ஆனார். இப்படி ஏற்கனவே வாரிசுகளால நிரம்பி வழியும் திமுகவில் புதிதாக சில வாரிசுகள் சீட் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ஏவா வேலு மகன் குமரன் சீட் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பை இழந்த பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி சட்டமன்ற தேர்தலில் சீட் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. MRK பன்னீர்செல்வம் மகன் கதிரவன் சிதம்பரம் தொகுதி கேட்பதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. அமைச்சர் ரகுபதியின் மகன் அண்ணாமலைக்கு சீட் கேட்டு ரகுபதி அழுத்தம் கொடுக்கிறார்னு சொல்லப்படுது. KKSSR ராமச்சந்திரன் மகன் ரமேஷுக்கு சீட் கேட்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் மகன் திலீப்புக்கு திருவாடானை தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் தனக்கும் தன் வாரிசுக்கும் சீட் கேட்பதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்பாவுக்கு ஒரு சீட்டு மகனுக்கு ஒரு சீட்டு என்கிற ரீதியில திமுகவில் இந்த முறை வாரிசுகள் மட்டுமே 40% வரை சீட்டுக்களை கேட்பதாக தெரிகிறது. இதில் இளைஞரணியில் தனக்கு ஜால்ரா போடும் தம்பிகளுக்கு சீட் வேண்டும் என உதயநிதி அடம் பிடிக்கிறாராம். நான் தான் அடுத்த துரைமுருகன் அப்படின்னு. இதுபோக சிட்டிங் MLAக்களும் முன்னாள் MLAக்களும் நெருக்கடி கொடுத்து வரார்கள். தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்கு கொடுத்தாலோ வாரிசுக்கு கொடுத்து சீட் மறுக்கப்பட்டாலோ பலர் கட்சியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதா தகவல் வருது. கொடுமை என்னன்னா, அந்த கட்சிக்காக கம்பு சுத்தும் கொத்தடிமைகளுக்கு கடைசி வரை 200 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும் போல. இப்படி ஒரு ஜனநாயகமற்ற மன்னராட்சியை கூச்சமின்றி கொத்தடிமைகள் எப்படிதான் ஆதரிக்கிறாங்களோ அவர்களுக்கே வெளிச்சம்.